உலகத்துல ராத்திரி ஆனா எல்லா நாடும் வெளிச்சத்துல ஜொலிக்கும். ஆனா ஒரே ஒரு நாடு மட்டும் இருட்டுல மூழ்கி கிடக்கும். அந்த இருட்டுக்குள்ள சுமார் 2,60,00,000 மக்கள் வாழ்றாங்க. இல்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில சட்டம் எதுக்கு இருக்கு? நம்மள பாதுகாக்க. ஆனா வடகொரியால சட்டம்ங்கிறது ஒரு ஆயுதம். மக்களை அடக்கி ஆளவும் கிம் ஜாங் அன் அதிகாரத்தை காப்பாத்தவும் உருவாக்கப்பட்ட ஒரு பயங்கரமான ஆயுதம். அங்க நீங்க எப்படி முடிவெட்டணும், என்ன ட்ரெஸ் போடணும், உங்க மனைவியை எப்படி கூப்பிடணும், ஏன் உங்க வீட்டு பாத்ரூம்ல என்ன நடக்கணும்னு கூட அரசாங்கம் தான் முடிவு பண்ணும். இத மீறினா சின்ன தப்புக்கு கூட மரண தண்டனை. இன்னைக்கு வீடியோல வெளியுலகுக்கு தெரியாத வடகொரியாவின் ரத்த சரித்திரத்தையும் கிம் ஜாங் அன் போட்டிருக்கிற மிக கொடூரமான 8 சட்டங்களையும் பார்க்க போறோம். வெல்கம் டு ஃபியூச்சர் AI இன்ஃபோ தமிழ். வடகொரியால மிக கடுமையான குற்றம் கொலை பண்றதோ கொள்ளையடிக்கிறதோ கிடையாது. தென்கொரிய பாட்டு கேட்கறது தான். 2020 டிசம்பர்ல கிம் ஜாங் அன் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றார். அது பேர் ரியாக்ஷனரி ஐடியாலஜி அண்ட் கல்ச்சர் ரிஜெக்ஷன் ஆக்ட், அதாவது மாற்று கலாச்சாரத்தை எதிர்க்கும் சட்டம். ஏன் இந்த சட்டம்? கிம் என்ன நினைக்கிறார்னா, K-pop இசையும் தென்கொரிய சினிமாக்களும் ஒரு கொடிய புற்றுநோய் மாதிரி. இது உள்ள வந்துட்டா வடகொரிய மக்கள் சுதந்திரத்தை விரும்புவாங்க, அப்புறம் என்னோட ஆட்சிக்கு ஆபத்துன்னு அவருக்கு ஒரு பயம். இத நிரூபிக்கிற மாதிரி 2024 ஜூன் மாசம் ஒரு சம்பவம் நடந்துச்சு. வெறும் 22 வயசான ஒரு இளைஞன். அவன் பண்ண தப்பு என்ன? ஒரு 70 தென்கொரிய பாட்டுகளை கேட்டான், ஒரு 3 படம் பார்த்தான், அவ்வளவுதான். இதுக்காக பொதுமக்கள் முன்னாடி அவனை நிப்பாட்டி பகிரங்கமா சுட்டு கொன்னுட்டாங்க. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க தனியா படம் பார்த்தா 15 வருஷம் ஜெயில். அத பென் டிரைவ்ல ஏத்தி உங்க ஃப்ரெண்டுக்கு கொடுத்தீங்கன்னா மரண தண்டனை. ஒரு பாட்டுக்காக உசிரே போகுதுன்னா அந்த நாடு எவ்வளவு பெரிய பயத்துல இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சரி, படம் பார்க்கல, சும்மா பேசவாத முடியுமா? அதுவும் முடியாது. 2023ல பியோங்யாங் கல்ச்சரல் லாங்குவேஜ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒரு சட்டம் வருது. இப்போ தென்கொரியா சீரியல் பார்த்துட்டு உலகம் ஃபுல்லா பொண்ணுங்க அவங்க காதலனையோ கணவனையோ செல்லம்மா, ஒப்பா, அதாவது அண்ணன் அல்லது காதலன் அப்படின்னு கூப்பிடுறது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆனா வடகொரியால ஒரு பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் ஒப்பான்னு கூப்பிட்டா ஜெயில் தான். அப்புறம் எப்படி கூப்பிடணும்? தோழர் அப்படின்னு தான் கூப்பிடணுமா? ரொமான்ஸ்ல கூட புரட்சி இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. அடிக்கடி தெருவுல அதிகாரிகள் போனை வாங்கி செக் பண்ணுவாங்க. நீங்க SMS அனுப்பும்போது ஏதாவது ஸ்லாங் யூஸ் பண்ணிருந்தா இல்ல தென்கொரிய ஸ்டைல டைப் பண்ணிருந்தா உங்களை புடிச்சு நிலக்கரி சுரங்கத்துல வேலை பார்க்க அனுப்பிடுவாங்க. இத அவங்க பப்பட் லாங்குவேஜ்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. அடுத்ததா, நம்ம உடம்பும் நம்ம இஷ்டம் கிடையாது, அரசாங்கத்தோட சொத்து. முக்கியமா ஜீன்ஸ் பேண்ட், அதுவும் உடம்பை இறுக்கி பிடிக்கிற ஸ்கினி ஜீன்ஸ் போட்டா அமெரிக்காக்கார மாதிரி இருக்கீங்கன்னு அர்த்தம். ரோட்ல சோசலிச தேசபக்தி இளைஞர் லீக் அப்படின்னு ஒரு அமைப்பு சுத்திட்டு இருக்கும். இவங்க தான் ஃபேஷன் போலீஸ். யாராவது ஜீன்ஸ் போட்டிருந்தா ரோட்லயே வச்சு அந்த பேண்ட்டை கத்தரிக்கோலால் வெட்டி நாசம் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்ல, முழங்காலுக்கு மேல ஸ்கர்ட் போடுற பொண்ணுங்களுக்கும் இதே நிலைமை தான். இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. கிம் ஜாங் அன் எப்பவுமே ஒரு லெதர் கோட் போடுவார். அதை பார்த்து மக்களும் அதே மாதிரி கோட் போட ஆரம்பிச்சாங்க. உடனே என்ன பண்ணார் தெரியுமா? லெதர் கோட் போட எனக்கு மட்டும்தான் அனுமதி, வேற யாரும் போட்டா அது என்னோட கெத்த அவமதிக்கிற மாதிரின்னு சொல்லி தடைய போட்டாரு. ஆனா அவரோட சொந்த பொண்ணு கிம் ஜூ ஏ மட்டும் மாடர்னா ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஸ்டைலா முடி வெட்டுவாங்க. ஊருக்கு தான் உபதேசங்கிறது இதுதான் போல. இப்ப நம்ம டெக்னாலஜி பக்கம் போவோம். வடகொரியால இன்டர்நெட் கிடையாது, இன்ட்ராநெட் தான். அதாவது உலகத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாது, வடகொரியாக்குள்ள என்ன நடக்குதுன்னு அரசு சொல்றத மட்டும்தான் பார்க்க முடியும். அங்க இருக்கிற கம்ப்யூட்டர்ல ரெட் ஸ்டார் OS அப்படின்னு ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. இதுல ஒரு பயங்கரமான வசதி இருக்கு, வாட்டர் மார்க்கிங். இப்போ நீங்க ஒரு USB டிரைவை கம்ப்யூட்டர்ல போடுறீங்க, அதுல ஒரு படம் இருக்கு. நீங்க அந்த படத்தை ஓபன் பண்ண உடனே உங்க கம்ப்யூட்டரோட சீரியல் நம்பர் அந்த படத்துக்குள்ள ரகசியமா பதிஞ்சிடும். அந்த USB கைமாறி வேற யார்கிட்டயாவது போகும்போது போலீஸ் பிடிச்சிட்டா இந்த படம் முதல்ல யார் கம்ப்யூட்டர்ல இருந்து வந்தது அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சு உங்களை தூக்கிடுவாங்க. அது மட்டும் இல்ல, கம்ப்யூட்டர்ல ட்ரெஸ் வியூவர்னு ஒரு சாஃப்ட்வேர் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்றீங்கன்னு அது தானாவே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வைக்கும். போலீஸ் எப்போ வேணா வந்து செக் பண்ணுவாங்க. அதாவது உங்க டிஜிட்டல் வாழ்க்கையே ஒரு திறந்த புத்தகம்தான். இந்த சட்டத்தை பத்தி பேசும்போது எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆனா இது அங்க இருக்கிற நிஜம். பூப் கோட்டா
வடகொரியா மேல நிறைய பொருளாதார தடைகள் இருக்கிறதால அங்க விவசாயத்துக்கு தேவையான உரம் கிடைக்கிறது இல்ல. அப்ப கிம் என்ன பண்ணாரு? இயற்கை உரம் தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு டார்கெட் வச்சாரு. ஒவ்வொரு குடும்பமும் மாசத்துக்கு இவ்வளவு கிலோ மனித கழிவுகளை சேகரிச்சு அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கணும். இத செய்யலன்னா அபராதம். இதனால ஜனங்க என்ன பண்றாங்க தெரியுமா? ராத்திரி நேரத்துல பக்கத்து வீட்டு டாய்லெட்ல இருந்து திருடுறாங்க, இல்லனா மார்க்கெட்ல காசு கொடுத்து வாங்குறாங்க. இதனால வந்த விளைவு 2017 அங்கிருந்து தப்பிச்சு வந்த ஒரு ராணுவ வீரரோட வயித்துல ஆபரேஷன் பண்ணும்போது 27 சென்டிமீட்டர் நீளத்துக்கு புழுக்கள் இருந்துச்சாம். அந்த அளவுக்கு சுகாதாரம் அங்க மோசமா இருக்கு. சரி, வீட்டுக்குள்ளேயாவது நிம்மதியா இருக்கலாமா? முடியாது. அங்க இன்மின்பன் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. ஒவ்வொரு 20 வீட்டுக்கும் ஒரு தலைவர் இருப்பார். பெரும்பாலும் ஒரு நடுத்தர வயது பெண். இவந்த வேலை என்னன்னா, யார் வீட்டுக்கு யார் வரா, இன்னைக்கு அவங்க வீட்டுல என்ன சமையல், சோறு சமைச்சாங்களா, அரிசி சோறு சமைக்கிற அளவுக்கு காசு ஏது, இப்படி எல்லாத்தையும் நோட் பண்ணி மேலிடத்துக்கு சொல்லணும். வாரம் ஒரு முறை எல்லாரும் மீட்டிங்ல உட்கார்ந்து நான் போன வாரம் இந்த தப்பு பண்ணேன்னு சுய விமர்சனம் பண்ணணும். அது கூட பரவாயில்ல, என் பக்கத்து வீட்டுக்காரர் இந்த தப்பு பண்ணாருன்னு மத்தவங்களையும் போட்டு கொடுக்கணும். இப்படி ஒருத்தர் சந்தேகப்படுற சூழ்நிலையை உருவாக்கி யாரும் ஒண்ணு சேராம பாத்துக்கிறாங்க. வடகொரியா மக்கள் ஏன் எதிர்த்து போராட மாட்டேங்கிறாங்க? அதுக்கு மிக முக்கிய காரணம் 3 தலைமுறை தண்டனை. உலகத்துல எங்கேயும் இல்லாத ஒரு கொடூரமான சட்டம் இது. நான் ஒரு தப்பு பண்ணா எனக்கு தண்டனை கிடைச்சா நியாயம். ஆனா வடகொரியால நான் தப்பு பண்ணா என்ன பெத்த வயசான அப்பா அம்மா, என் மனைவி, எதுவுமே தெரியாத என் பிஞ்சு குழந்தைகள், இவங்க எல்லாரையும் தூக்கிட்டு போய் அரசியல் சிறை முகாம்கள்ல அடைச்சிடுவாங்க. துரோகிகளின் விதை கூட வளரக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்க தத்துவம். தன் குடும்பம் அழியறத பார்க்க எந்த ஒரு மனுஷனுக்கும் தைரியம் இருக்காது இல்லையா? அந்த பயம்தான் கிம் வம்சத்தோட பலம். அங்க இருக்கிற சிறைகள்ல சித்திரவதை, பசி, பாலியல் வன்முறை எல்லாம் சர்வசாதாரணம். இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே மக்கள், ஆனா நடுவுல ஒரு கோடு. அந்த பக்கம் தென்கொரியா, உலகத்திலேயே வளர்ச்சி அடைஞ்ச நாடு, சராசரி வருமானம் அதிகம், சுதந்திரமான வாழ்க்கை. இந்த பக்கம் வடகொரியா, சராசரி மனுஷனே ஊட்டச்சத்து குறைபாட்டால தென்கொரியர்களை விட 10 சென்டிமீட்டர் குட்டையா இருக்கான். நாம நினைச்சிட்டு இருக்கோம் வடகொரியால இருக்கிறது வெறும் விசித்திரமான சட்டங்கள்னு. இல்ல நண்பர்களே, அது திட்டமிடப்பட்ட ஒரு சிறைச்சாலை. மக்கள் வெளியுலகத்தை பார்த்துட்டா, சுதந்திர காட்ட சுவாசிச்சுட்டா தன் நாற்காலி ஆடி போயிடும்னு ஒரு சர்வாதிகாரி பண்ற சூழ்ச்சி தான் இது. இன்னைக்கு ராத்திரி நீங்க நிம்மதியா தூங்கும்போது, இல்ல இந்த வீடியோவை உங்க போன்ல சுதந்திரமா பார்க்கும்போது, அந்த சுதந்திரம் எவ்வளவு பெரிய வரம்னு நினைச்சு பாருங்க. இந்த கொடுமையான சட்டங்கள்ல எது உங்களை ரொம்ப அதிர வச்சுது? மனித கழிவு வரியா, இல்ல 3 தலைமுறை தண்டனையா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் பல மர்மமான விஷயங்களை தெரிஞ்சுக்க அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.